ஓய்வூதியம் தொடர்பான எங்களது மற்றொரு முக்கியமான வீடியோவில் உங்களை வரவேற்கிறோம். நாங்கள் EPS 95 ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் முதியோர் ஓய்வூதியம், முன் ஓய்வூதியம், ஊனமுற்றோர் ஓய்வூதியம், விதவை மற்றும் குழந்தை ஓய்வூதியம், அனாதை ஓய்வூதியம், பரிந்துரைக்கப்பட்டோர் ஓய்வூதியம், சார்ந்திருக்கும் பெற்றோர் ஓய்வூதியம் பற்றிய தகவல்களை வழங்கியுள்ளோம். உங்கள் ஓய்வூதியம் பெற ஒவ்வொரு ஆண்டும் வங்கிகள், தபால் அலுவலகங்கள், பொது சேவை மையம் அல்லது EPFO அலுவலகங்கள் வாயிலாக டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை, அதாவது டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை அறிந்திருப்பீர்கள். ஆயுள் சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து 1 வருடத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும். இன்றைய வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு முக அங்கீகார தொழில்நுட்பம் வாயிலாக டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை DLC வீட்டில் இருந்தபடியே எவ்வாறு சமர்ப்பிப்பது என்பதை பற்றி கூறுகிறோம். அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும், குறிப்பாக வயதானவர்களுக்கு அல்லது நடக்க முடியாதவர்களுக்கு டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க முன்குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. ஆனால் இப்போது EPFO ஓய்வூதியதாரர்களுக்கு வசதியாக முக அங்கீகார தொழில்நுட்பம், அதாவது ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி வாயிலாக தங்கள் ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி தங்கள் வீட்டிலிருந்தே தங்கள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க ஏற்பாடு செய்துள்ளது. அது எப்படி என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள். 1. உங்களிடம் இணையத்துடன் கூடிய 5 MP முன் கேமரா உள்ள ஆண்ட்ராய்டு கைபேசியை பயன்படுத்தவும். 2. ஓய்வூதியம் விநியோகிக்கும் ஆணையத்துடன், வங்கி, தபால் அலுவலகம் அல்லது மற்றவை பதிவு செய்யப்பட்ட ஆதார் எண்ணை உங்களுடன் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். 3. உங்கள் கைபேசியில் கூகுள் பிளே ஸ்டோரில் ஆதார் ஃபேஸ் RD ஆப் மற்றும் ஜீவன் பிரமான் ஃபேஸ் ஆப் பதிவிறக்கம் செய்து நிறுவவும். 4. ஓய்வூதியம் பெறுவோர் அங்கீகாரத்திற்காக தங்கள் முகத்தை ஸ்கேன் செய்ய வேண்டும். 5. ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் விவரங்களை உள்ளிடவும். 6. முன் கேமராவில் புகைப்படம் எடுத்து சமர்ப்பிக்கவும். உங்கள் ஆயுள் சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட்டதற்கான சான்றாக உங்கள் கைபேசியில் DLC சான்றிதழ் எண் மற்றும் BPO எண்ணுடன் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்வதற்கான இணைப்பு வழங்கப்படும். இப்போது நீங்கள் உங்கள் ஆயுள் சான்றிதழை கைபேசியில் பெறப்பட்ட இணைப்பின் மூலம் பதிவிறக்கம் செய்தும் மற்றும் www.jeevanpraman.gov.in அல்லது போர்ட்டலில் உள்நுழைவதன் மூலமும் பார்க்கலாம். எனவே முக அங்கீகார தொழில்நுட்பத்தின் மூலம் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை DLC எவ்வாறு சமர்ப்பிப்பது என்ற தகவலை அறிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறோம். இந்த காணொளி உங்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கியிருக்கும் என்று நம்புகிறோம். இதை மற்றவர்களுடன் பகிரவும். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பார்க்கவும். நன்றி. ஜெய் ஹிந்த்.